தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலை திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் அடக்கம் செய்ய உயர்நீதிமன்றம் அனுமதி. உடலை அடக்கம் செய்வதற்கான அனைத்து அனுமதிகளையும் அரசு வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அரசு மரியாதை வழங்க கோரிய விண்ணப்பம் மீது அரசு முடிவெடுத்துக் கொள்ளலாம். அரசு மரியாதை குறித்து அரசுதான் முடிவு செய்ய முடியும் என்று நீதிபதி பவானி சுப்பராயன் கருத்து. ஆம்ஸ்ட்ராங் நினைவாக நினைவிடம் மருத்துவமனை அமைக்க விரும்பினால் அரசை அணுகி உரிய அனுமதிகளை பெற வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு. அமைதியான முறையில் அடக்கம் செய்வதற்கு போதுமான போலீஸ் பாதுகாப்பு வழங்கவும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய தலைவர் மாயாவதி அஞ்சலி. ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்று மாயாவதி குற்றச்சாட்டு. வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் மாயாவதி வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தமிழ்நாடு அரசு தீவிரம் காட்டியிருந்தால் உண்மை குற்றவாளிகளை கைது செய்திருக்கலாம் என்று மாயாவதி கருத்து. தமிழக அரசு சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் அண்மை காலமாகவே அரசியல் கொலைகள் அதிகரித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காவல்துறையை கண்டு சமூக விரோதிகள் யாரும் அச்சப்படும் சூழலில் இல்லை என்றும் சாடல். மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தமிழகம் முழுவதும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் அண்மை காலமாக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மர்மமான ஆம்ஸ்ட்ராங் படுகொலை ஒட்டுமொத்த தலித் சமுதாயத்திற்கு பேரிழப்பு என்று திருமாவளவன் வேதனை. தமிழக அரசு துரிதமாக செயல்பட்டு கூலிப்படையை கண்டறிய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கட்டுகளை கொண்டிருந்தார் என்பதை எண்ணி பார்க்கிறேன், வியந்து பார்க்கிறேன். அவருடைய இழப்பு என்னாலும் ஈடு செய்ய, என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது என்றால் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய துணைவியார். பின்புலம் இல்லாமல் இந்த கொலையை செய்திருக்க முடியாது என்று செல்வ பெருந்தகை கருத்து. உண்மை குற்றவாளிகளை போலீசார் கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னை தற்காப்பது மட்டுமல்ல, இந்த சமூகத்தை தற்காத்துக் கொள்வதற்கு எல்லா கலையும் கற்றறிந்தவர். யாரும் அவரை அவ்வளவு எளிதாக தொட முடியாது. ஒரு பின்புலம் இல்லாமல் இதை செய்திருக்க வாய்ப்பில்லை. அந்த பின்புலம் என்ன என்பதை நாம் நாட்டிற்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோருவதில் உடன்பாடு இல்லை. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. இல்லை, அதில் அண்ணனுக்கு உடன்பாடு இல்லை. ரெண்டாவது, நம்மக்கிட்ட ஆக சிறந்த காவல்துறை, உளவுத்துறை, சிபிசிஐடி எல்லாம் இருக்கிறது அமைப்பு இருக்கும்போது தொட்டதுக்கெல்லாம் சிபிஐங்கிறது அது இங்கே பாருங்கள், அது மாற்றுறதுங்கிறத ஏமாத்துறது தான். இது வரைக்கும் மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து எதை சரியாக சொல்லியிருக்குது, கொண்டு வந்திருக்குது. இது நம்ம மண்ணில் நம்ம மண்ணின் மகனுக்கு நடந்த கொடுமை நாமளே விசாரித்து முடிவு காண்றதும் சரியாக இருக்குது. அதை மத்திய அரசுக்கு அவனுக்கு என்ன, இப்போ என் தம்பி ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டாம் என்று ஆம் ஆத்மியின் தமிழக தலைவர் வலியுறுத்தல். மோடியின் கைப்பாவையாக சிபிஐ இருப்பதால் சிபிசிஐடி விசாரணையே போதும் என்றும் கருத்து.
வீட்டில் இருந்து பெரம்பூர் மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங்கின் உடல். திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் உள்ளிட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளானோர் நேரில் அஞ்சலி. ஒரு பெரிய ஆளுமை. இந்த இழப்பு எல்லாருக்குமே கொலை வழக்கில் கைதான 11 பேரில் 8 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்ற பொறுப்பு நீதிபதி பரமசிவம் உத்தரவு. ஓபிஎஸ் ஒரு சுயநலவாதி, கட்சிக்கு விசுவாசமாக இருந்ததே இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் திட்டவட்டம். அவர் சுயநலம் படைத்தவர். அதனால் அதிமுகவில் அவர்களை இணைக்கின்ற பேச்சுக்கோ எந்த 1% கூட இடமில்லை. நான் துரோகி அல்ல, துரோகத்தின் மொத்த உருவமே அண்ணாமலைதான் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அண்ணாமலை போல் நான் நியமன தலைவர் அல்ல, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்றும் சாடல். நான் துரோகி இல்லை, துரோகியினுடைய மொத்த உருவமே அண்ணாமலை தான். ஏன்னா அவர் நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் கோவம் முடிச்சுட்டு சொன்னார். பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் உண்மைதான். ஆனால் அதற்கு பிறகு நடந்தது என்ன? வேறு அண்ணா கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீட்டில் நடைபெற்ற சோதனை நிறைவு. முக்கிய ஆவணங்களை சிபிசிஐடி போலீசார் எடுத்துச் சென்றதாக தகவல். தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் வரும் 13ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கம்போடியாவுக்கு சைபர் கிரைமுக்காக தமிழக இளைஞர்கள் கடத்தப்படுவது தொடர்பான வழக்கு. சேலம் மற்றும் சென்னையில் பதியப்பட்ட வழக்குகளை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி உத்தரவு. அனல் பறக்கும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் ஓய்கிறது. மாலை 6 மணிக்கு மேல் வெளிநபர்கள் யாரும் தங்கக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக நாளை நீதிமன்ற புறக்கணிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் ஜி. மோகனகிருஷ்ணன் அறிவிப்பு. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வங்கி ஆவணங்களை வழங்கக் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நாளை தீர்ப்பு. ஒடிஷா பூரி ஜெகநாதர் கோவிலில் ரத யாத்திரை கோலாகலம். லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். ஒடிஷா பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை விழாவில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை. ஒடிஷா மாநில முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி மற்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பங்கேற்பு. ஒன்பதாவது மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. கேப்டனாக ஹர்மன் பிரீத் கவுர், துணை கேப்டனாக ஸ்மிருதி மந்தனாவும் தேர்வு. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் புகழ்பெற்ற கோப்பா அமெரிக்கா கால்பந்து தொடர். பிரேசில் அணியை வீழ்த்தி உருகுவே அரையிறுதிக்கு முன்னேற்றம்.